அப்போ வரைக்கும் ஃபுட் ப்ரிப்பேரிங் போட்டு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலா என்ன முடிவுக்கு வந்துட்டேன்னா, இன்னைக்கு நைட்டு நமக்கு வந்து சாப்பாடு இல்ல அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. சோ அதனால அப்படியே தூங்க ரெடி ஆயிட்டேன். என் சொத்துல மண்ணலி போறீங்களா? என் பசியோட மாமலாம் உங்களை விடாது. அதுல வந்து அந்த ஸ்விக்கி கஸ்டமர் கேர்னு அந்த கால் பார்த்தோன்னே இன்னைக்கு செத்தலாமான நீ அப்படின்னு சொல்லிட்டு போன் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்றேன். அவன் இங்கிலீஷ்ல பேசுறான். பேசாதடா, படிக்காத தற்குறிப்பேன். இதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து பெங்களூர்ல நடக்குது. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஐஸ்கிரீம் தான் ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸ்விக்கி வந்து 5000 ரூபாய் ஃபைன் கட்டணும் அப்படின்ற மாதிரி வந்து ஃபைன் வந்து போடுறாங்க. சோ இப்போ என் ஆர்டரை எப்படி கேன்சல் பண்றது? டேய் ஸ்விக்கி, கடைசியில என்ன சாப்பிடாம தூங்க வச்சிட்டேல நீ. என்ன ஆஃப்டர் ஆல் பசிக்குது, உடல்லாம் எரியுது. அதனால என்ன ஒரு நைட் சாப்பிடாம இருந்தா செத்துருவேனா? நான் சாப்பிடாம தூங்குனத கூட மன்னிச்சிருவேன்டா. ஆனா நைட்டு 11 மணிக்கு ஆர்டர் பண்ண ஃபுட்டை அடுத்த நாள் 2 மணி வரைக்கும் ப்ரிப்பேரிங்னு காட்டின பத்தியா, அதை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன்டா. ஆக்சுவலா இன்னைக்கு நைட்டு 11 மணி ஆச்சு, பசி வேற. ஐயோ, 6 வேளை சோறுனால மேற்கொண்டு நொறுக்கு திணி வேற திங்கிற குடும்பம்னா நாங்க. சரி போய் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா பைக்கை வேற ஃப்ரெண்டு வாங்கிட்டு போயிட்டான். சரி ஸ்விக்கில ஆர்டர் போடலாம்னு சொல்லிட்டு நான் என்ன சாப்பிடலான்னு ஃபைனல் பண்ணி ஆர்டர் போடுறதுக்குள்ளேயே மணி 11:42 ஆயிடுச்சு. அண்ட் ஃபைனலா நான் ஃபிக்ஸ் பண்ண ஃபுட்டும் டாமினோஸ்ல பீட்சா சாப்பிடலாம் அப்படின்னு ஃபைனல் பண்ணேன். சரி ஆர்டர் பண்ணவனையும் கரெக்டா 12:12க்கு உங்களோட ஆர்டர் வந்து வீட்டுல டெலிவரி ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படினாலும் 12 மணிக்குள்ள சாப்பிட்டு தூங்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ட்ராக்கிங் அந்த ஆர்டர் இருக்கும் பாத்தீங்களா, அதே பார்த்துக்கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டா 12:19க்கு எனக்கு ஒரு கால் ஒன்று வந்துச்சு. நான் டாமினோஸ்ல இருந்து கால் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி பாய் யாருமே இல்ல. சோ நான் வந்து ஆர்டரை கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்னு வந்து சொன்னா. சரி ஓகே நீங்க வந்து சீக்கிரம் கேன்சல் பண்ணுங்க, அப்பதான் நான் வந்து அடுத்த ஆர்டர் போட முடியும் சொல்லி சொன்னேன். அதுக்கு அவனும் சரி இந்த ஒரு 5 நிமிஷம் ப்ரோ நம்ம பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். நான் ஏன் அந்த ஆர்டர் உடனே கேன்சல் பண்ணுங்க அடுத்த ஆர்டர் போடணும்னு சொன்னேன்னா என்கிட்ட ஜிபேல வந்து அமௌண்ட் இல்ல. நைட்டு 12 மணி ஆயிடுச்சுன்றனால எந்த ஒரு ரெஸ்டாரண்ட்லயுமே வந்து கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. நம்ம டைரக்டா பே பண்ற மாதிரி தான் இருக்கும். என்னோட ஜிபேல இருந்த கடைசி அமௌண்ட் வச்சு தான் நான் வந்து பே பண்ணிருந்தேன். சோ இப்போ எனக்கு அவன் ஆர்டர் கேன்சல் பண்ணாதான் நான் நெக்ஸ்ட் ஃபுட் வந்து ஆர்டர் போட முடியும். ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. சரி ஓகே திருப்பி கூப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணேன். அப்ப வந்து எடுத்துட்டு ப்ரோ இன்னும் நீங்க வந்து ஆர்டர் கேன்சல் பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னேன். ப்ரோ ஒரு 5 நிமிஷம் ப்ரோ நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். அடுத்த செகண்ட் அடுத்து என்ன பேச வரேன்னு கூட கேட்காம போனை கட் பண்ணிட்டான். அடுத்து திருப்பி ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு, ஆர்டர் கேன்சல் ஆகவே இல்லை. சரி ஓகே நம்ம திருப்பி கால் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கால் பண்ணேன், போன் எடுக்கல. திருப்பி கால் பண்ணேன், பிஸின்னு வந்துச்சு. திருப்பி கால் பண்ணேன், கால் போது எடுக்கல. திருப்பி விடாம அடிச்சுக்கிட்டே இருந்தேன், எடுக்கவே இல்லை. அதுக்கு நடுவுல 2-3 தடவை வந்து கால் பிஸின்னு வந்துச்சு. பட் வேற யாரு கூட பேசுறான், பட் என் கால் அட்டன் பண்ணவே இல்லை. அண்ட் இது நடந்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த ஆப்ல இப்போ ஒரு டெலிவரி பாய் வந்து அந்த இடத்துல வந்து வெயிட் பண்ற மாதிரி காமிச்சிருச்சு. இப்போ ஃபுட் ப்ரிப்பேரிங் லேட்னு காமிக்குது, டெலிவரி பாய் வெயிட்டிங்னு காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா எனக்கு அங்க இருந்து கால் பண்ணும்போது அவன் என்ன சொன்னானா, இங்க டெலிவரி பாய் யாருமே அவைலபிளா இல்ல, நாங்க ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், பட் வந்து டெலிவரி பாய் அவைலபிள் இல்லைன்னு அவன் சொன்னான். பட் எனக்கு ஆப்ல இப்போ எப்படி காட்டுது அப்படின்னா ஆக்சுவலா டெலிவரி பாய் வெயிட்டிங்ல இருக்காங்க, ஃபுட் ப்ரிப்பேரிங் வந்து எனக்கு காட்டுது. ஆக்சுவலா இந்த டெலிவரி பார்ட்னர் வந்து ஸ்விக்கியோட டெலிவரி பார்ட்னர் கிடையாது, டாமினோஸோட ஓன் டெலிவரி பார்ட்னர். அது ஒன்றும் புரியல. இப்போ நம்ம சாதாரண சின்ன கடைகள் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்க ஃபுட் எல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னா ஸ்விக்கியோட டெலிவரி பார்ட்னர்ஸ் வந்து டெலிவரி பண்ணுவாங்க. அண்ட் வந்து பெரிய கடைகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி கடைக்கு வந்து அவங்களே ஓன் டெலிவரி பார்ட்னர்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஸ்விக்கில இருக்க டெலிவரி பார்ட்னர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் 11 மணி மேக்ஸிமம் 11:30 அந்த டைம்லயே வந்து அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க அவங்களோட ஒர்க்கை. சோ அந்த மாதிரி ஸ்டாப் ஆன உடனேயுமே கடைகள் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் வந்து அப்படியே வந்து க்ளோஸ்னு காமிச்சிரும். பட் இந்த மாதிரி டாமினோஸ் இந்த மாதிரி பெரிய கடைகள்லாம் வந்து அவங்களே ஓன் டெலிவரி வச்சிருக்கனால நைட்டு 12 மணி வரைக்குமே வந்து அவங்க ஓபன்ல வச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி வச்சிருக்கனால அவங்களுக்கு வந்து நைட்டு 12 மணிக்கு மேலேயும் வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகிட்டே இருக்கும். அவன் ஏன் உன் காலை கட் பண்ணிக்கிட்டே இருக்கான், அந்த ஆர்டர் கேன்சல் பண்ணி விட்டு போக வேண்டியதானே நீங்க கேட்கலாம். அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. உதாரணத்துக்கு இந்த திருப்பூரே எடுத்துக்கலாம். இந்த திருப்பூர்ல இருக்க எல்லா இடத்துல இருந்தும் நம்ம பண்ற ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு கடைக்கு போகும். ஆனா அந்த கடையில இருந்து ஃபுட் எல்லாம் வந்து டெலிவரி ஆகுதா அப்படின்றத ஸ்விக்கி வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பான். நம்ம ஒரு ஃபுட் போடுறோம், பட் அதை வந்து நம்ம வேணாம்னு சொல்லி கேன்சல் பண்றது வேற. அந்த ரெஸ்டாரண்ட் இருக்காங்க பாத்தீங்களா, சம்பந்தப்பட்ட ரெஸ்டாரண்ட், அவங்க கேன்சல் பண்றதுன்றது வேற கணக்கு. சம்பந்தப்பட்ட கடை வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்து கேன்சல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெனால்டி விழுகும். இப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, என் மேல எந்த தப்புமே கிடையாது, எனக்கு பசிச்சிச்சு, சோ அந்த கடையில வேணும்னு ஆர்டர் போட்டேன், அவங்களால தான் டெலிவரி பண்ண முடியல. சோ இப்போ வந்து ஆர்டர் யார் கேன்சல் பண்ணணும், அவங்க தான் கேன்சல் பண்ணணும். நான் வந்து அதுக்காக தான் வெயிட் பண்ணேன். ஆனா அவங்க கேன்சல் பண்ணல. பிகாஸ் அவங்க கேன்சல் பண்ணாங்கன்னா அவங்க கடைக்கு வந்து பேர் கெட்டுரும். லைக் வந்து பாத்தீங்கன்னா பெனால்டி விழுகும், பிளஸ் வந்து ரிவ்யூஸும் கம்மியாகுன்ற காரணத்துக்காக அவங்க வந்து ஆர்டர் கேன்சல் பண்ணாமே வச்சிருக்காங்க. ஃபைனலா என்ன முடிவுக்கு வந்துட்டேன்னா, இன்னைக்கு நைட்டு நமக்கு வந்து சாப்பாடு இல்ல அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. சோ அதனால அப்படியே தூங்க ரெடி ஆயிட்டேன். என் சொத்துல மண்ணலி போறீங்களா? என் பசியோட மாமலாம் உங்களை விடாது. பட் ஆனா இந்த ஆர்டர் அவன் தான் கேன்சல் பண்ண வைக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்காக
நான் என்ன பண்ணேன்னா கஸ்டமர் கேர் இருக்காங்க அவங்ககிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். கஸ்டமர் கேர் நம்பரை வந்து ஆன்லைன்ல பார்த்தேன். அது ஒரு நம்பர் வந்துச்சு. கால் போகுது, என் 1.5 அமுக்கு சொல்றாங்க, 2 அமுக்கு சொல்றாங்க, உள்ள போகுது. நீங்க வெயிட் பண்ணுங்க, எங்களுடைய கஸ்டமர் கேர் வருவாங்க, அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. 1 மணி நேரமா வெயிட்டிங்ல இருந்தாலும் அது வெயிட்டிங்லேயே தான் இருக்கு. ஏன்னா அங்க யாருமே இல்ல. சரி ஓகே, இதுதான் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணிருந்தோம்னா அதுல என்ன கம்ப்ளைண்டோ அதை நம்ம சொல்லலாம். சோ அதுக்குள்ள போனோம்னா நம்ம சேட் தான் பண்ண முடியும். அதுல போயிட்டு நான் சேட்ல வந்து சொல்றேன், ரெஸ்டாரண்ட் வந்து எனக்கு ப்ராப்பரா எந்த விதமான ஆன்சர் பண்ண மாட்டான், ஃபுட் டிலே ஆகுது, சோ நீங்க கால் பண்ணுங்க, நான் கஸ்டமர் கேர் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றேன். அதுக்கு அவன் சம்பந்தமே இல்லாம என்ன பதில் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பிச்சான்? உங்களோட ரெக்வஸ்ட் நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம், 24 ஹவர்ஸ்ல உங்களோட ஃபண்ட் ரீஃபண்ட் ஆகும், சம்பந்தமே இல்லாம சொல்றான். சரி ஓகே, ஏதோ ஒன்னு பண்ணி தொலைங்க, அப்படியாவது ஆர்டரை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன வேணும்னு கேட்டு உங்களோட ஆர்டரோட ஐடி நம்பர் சொல்ல சொன்னா நம்மளோட ஆர்டரோட ஐடி நம்பரையும் வந்து அவனுக்கு டெக்ஸ்ட் போட்டேன். எங்களோட எக்ஸிகியூட்டிவ் வந்து உங்களுக்கு சீக்கிரமா அசிஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அட பாவிகளா, அப்ப இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருந்தது விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் கிட்டயா? மனுஷங்க மாதிரியே செய்து மனுஷங்க செய்யற எல்லா வேலையும் செய்யும், மனுஷங்களால முடியாததையும் செய்யும். அந்த கஸ்டமர் கேர்ல இருந்து அசிஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அவங்க கடைசி வரைக்கும் யாருமே அசிஸ்ட் பண்ணல. நான் வெயிட் பண்ணி பார்த்து டென்ஷன் ஆயிட்டேன். திருப்பி அதுல வந்து அடுத்ததை போட்டேன், ஆர்டர் வந்து டூ லேட், எனக்கு எப்பதான் வந்து சேரும் அப்படின்ற மாதிரி போட்டேன். அவங்க வந்து ரெஸ்டாரண்டோட நம்பர்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் அனுப்பிச்சாங்க. அனுப்பிச்சிட்டு ப்ளீஸ் இவங்க கிட்ட கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. நான் அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை, இது உங்களோட பிரச்சனை, நீங்க தான் பண்ணிருக்கணும். பட் அதை தாண்டி ரெஸ்டாரண்டோட நம்பர் எனக்கு அனுப்பிச்சாங்க. சரி ஓகே, நம்மளே கால் பண்ணி பேசலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் இதுக்கு முன்னாடி எனக்கு வந்த நம்பருக்கும் இப்போ ரெஸ்டாரண்ட் நம்பர் வந்து அதுல பதிவு பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, ஸ்விக்கிக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல. சரி ஓகே, அப்போ வந்து இந்த நம்பர் கால் பண்ணி பார்க்கலாம்னு கால் பண்றேன், நம்பர் நாட் ரீச்சபிள். கால் பண்ணேன், எனக்கு அட்டன் பண்ணலன்னு போடுறேன், எங்களாலேயே அவங்களை ரீச் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஸ்விக்கி வந்து சொல்றான். ஸோ இப்போ என் ஆர்டரை எப்படி கேன்சல் பண்றது? 11 மணிக்கு போட்ட ஆர்டரு 12 மணி ஆச்சு, 1 மணி ஆச்சு, 2 மணி ஆச்சு, 3 மணி வரைக்கும் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அட போங்கடா அப்படின்ட்டு போய் தூங்கிட்டேன். தூங்கி காலையில எந்திரிக்கிறேன். எந்திரிச்ச உடனே அப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, எடுத்து போனை வேகமா எடுத்து பாக்குறேன். அப்போ வரைக்கும் ஃபுட் ப்ரிப்பேரிங் போட்டு வச்சிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப இவன் வந்து அந்த ஆர்டரை கேன்சல் பண்ற மாதிரியும் தெரியல, எனக்கு அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ற மாதிரியும் தெரியல. ஸோ அதனால என்னதான் நடக்குது நான் பார்க்கலான்னு விட்டுட்டு நான் வெயிட்டிங்லேயே இருந்தேன். என்னதான் இதுக்கு நீங்க ரிப்ளை பண்றீங்கன்னு பாக்குறேன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு ஒரு 1 மணியை போல திருப்பி எனக்கு ஒரு விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் வேணும், நான் அவங்க கிட்ட பேசணும்னு போட்டேன். அண்ட் வந்து அதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு 2 மணிக்கு எனக்கு கால் வருது ஃப்ரெண்ட்ஸ். அதுல வந்து அந்த ஸ்விக்கி கஸ்டமர் கேர்னு அந்த கால் பார்த்தோன்னே இன்னைக்கு செத்தராமான நீ அப்படின்னு சொல்லிட்டு போன் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்றேன். அவன் இங்கிலீஷ்ல பேசுறான். பேசாதடா, படிக்காத தற்குறி பேர். நான் இப்ப எப்படா இந்த விஷயத்தெல்லாம் அவனுக்கு சொல்லி முதல்ல புரிய வைக்கிறது, எப்படா திட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இங்கிலீஷ்ல நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விஷயமா பேசி அவனுக்கு புரிய வைக்கிறதே பெரிய விஷயம், இதுல எங்கடா அவனை திட்டுறதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அவனுக்கு விட மாட்டேன்டான்னு சொல்லி எப்படியோ பேசி புரிய வச்சுட்டேன். அவனுக்கு புரிஞ்சிருச்சு. புரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் வந்து என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டான், சார் ஐ எம் சாரி, இன்னும் உங்க ஃபுட்டு வந்து உங்களை ரிசீவ் ஆகலையா அப்படின்னு கேட்டான். சார் இன்னும் எனக்கு ஃபுட்டு ப்ரிப்பேரிங்ல தான் சார் காமிச்சிருக்கு அப்படின்னு. உடனே அவர் இருந்துட்டு, சார் சாரி ஃபார் யூர் இன்கன்வீனியன்ஸ் சார், நான் வந்து உங்களோட அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி ஓகே, அப்போ நான் அவன்கிட்ட சொன்னேன், சார் எனக்கு நீங்கள் அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுறது பிரச்சனை கிடையாது, அதை நீங்கள் பண்ணிருங்க. ஏன் வந்து இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்லாம் வந்து வச்சிருக்கீங்க, 11 மணிக்கு மேலே அவங்களால டெலிவரி பண்ண முடியலன்னா ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ்டுன்னு போட்டு போக சொல்லுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நான் எங்களை மாதிரி ஆட்கள் இதை வந்து நாங்கள் போட்டு இந்த அமௌண்ட் அடுத்த நாள் வரைக்கும் ரீஃபண்ட் ஆச்சு, எங்களுக்கு நான் நைட்டு தூங்காமல் இருந்து மன உடைச்சல் இவ்வளோ விஷயத்துக்கு நாங்கள் ஆளாகிறது காரணம் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்னா அவங்கள வந்து உங்களோட ஸ்விக்கி ஆப்ல இருந்து எடுத்துருங்க, இல்லைன்னா அவங்களுக்கு பெனால்ட்டி போடுங்க, அப்பதான் பயம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சார் இதை நாங்க வந்து பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணா. எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து அவங்களுக்கு எதுவுமே கேட்டிருக்க மாட்டான், ஒரு கம்ப்ளைண்ட் கூட அரைஸ் பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது. சரி ஓகே, ஏன் ப்ரோ இதை வந்து இவ்வளவு பெரிய வீடியோ எடுத்து சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதை சொல்றதுக்காக தான் அதை நான் எடுத்திருக்கேன். இதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து பெங்களூர்ல நடக்குது. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஐஸ்கிரீம் தான் ஆர்டர் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு ஐஸ்கிரீம் வரவே இல்லை. அதனால அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பெங்களூர்ல கன்சியூமர் கோர்ட்ல போய் அவங்க ஒரு கேஸ் போடுறாங்க. அண்ட் அவங்க அதுல ஜெயிச்சு ஸ்விக்கி வந்து 5000 ரூபாய் ஃபைன் கட்டணும் அப்படின்ற மாதிரி வந்து ஃபைன் வந்து போடுறாங்க. ஏய் ஸ்விக்கி, இதையே நான் சொல்றேன் அப்படின்னு கேக்குறியா? நான் உன்னோட கஸ்டமர், நீ இப்ப என் மேல எந்த விதமான கேஸும் போட முடியாது. ஏன்னா நான் வந்து இதுல வந்து சஃபர் ஆயிருக்கேன். அண்ட் வந்து இது மாதிரி வேற யாரும் ஆயிடக்கூடாதுன்றக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது நடந்ததுக்கான எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட இருக்கு. நான் இப்ப சொல்ல வர்றது என்னன்னா, இந்த மாதிரி வேற யாருக்குமே நடக்கக்கூடாது. ஏன்னா கஸ்டமர்ஸை நீங்க கரெக்டா மதிக்க பழகுங்க. இந்த மாதிரி யாராச்சும் சஃபர் ஆகுறீங்கன்னா இதை பார்த்து நீங்க சகிச்சுட்டு போகணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நீங்க கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் அரைஸ் பண்ணலாம். அவ்வளவுதான் இந்த வீடியோ. இது கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட செந்தானி விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே, டாடா பை பாய். நான் உங்க அசோக், அண்ட் இது உங்க செந்தானி விலாக்ஸ்.